ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் குரு சுக்கிரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய சேனலை பாக்குறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொரு கர்ம வினைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதை தாண்டி எப்படி பயணிக்கணும், அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. கால புருஷனுக்கு 12ஆம் வீட்டத்துல மீனராசில சுக்கிரபான் உச்சமாகிறாரு. இது லாப சுக்கிரன். யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யாராச்சும் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியை வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாம பாருங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா? திடீர் யோகம். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், உல்லாச காரு பங்களா, இதுக்கு எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. இனிப்புக்கு காரகர், நடிப்புக்கு காரகர், கலைக்கு காரகர், இசைக்கு காரகர். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் மீனராசில உச்சமாயி சஞ்சாரம் செய்யறார். அப்ப எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. இதுலயுமே இந்த ரிஷபராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும். ரிஷபா தாங்க ஃபர்ஸ்ட். இதுலயுமே நல்ல நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள். நல்ல குடும்பத்தை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. குடும்பத்தை பத்தி நல்லா சிந்திப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ராசி ரிஷபராசி. தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசிய சொல்றாங்க. இவங்க எதுலையுமே தன்மானத்தோட, கௌரவத்தோட, அந்தஸ்தோட வாழக்கூடிய நபர்கள். எப்போதுமே வருமானம், குடும்பம், ஃபேமிலி, இதை பத்தி தான் இவங்களுடைய சிந்தனை இருக்கும். ரிஷப லக்னம், ரிஷபராசி. தன்னுடைய ஃபேமிலி மேல இவர் மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது. ரிஷபராசில பிறந்துட்டாவே இந்த குணம் அப்படியே இருக்கும் அவங்கள்ட்ட. கடுமையா உழைப்பாங்க. அது ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்க. உழைப்பாளி, உழைக்கக்கூடிய வர்க்கம் இவங்கிட்ட நிறைய இருக்கும். தொழில், உத்தியோகம், வேலை, பிசினஸ், இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும். ரிஷபத்துல பிறந்துட்டாவே ஆசை நிறைய இருக்கும். ஏன் சொல்லுங்க? இதுல அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ஆசைய லைஃப்ல இப்படி வாழணும், அப்படி வாழணும், ஆடம்பரமான சொகுசாகணும், இது மாதிரி நிறைய ஆசை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ரிஷபத்திட்ட. அது மட்டும் இல்ல, கற்பனை, பயங்கரமான கற்பனை குணம் யார்கிட்ட இருக்கும்? ரிஷபராசி மட்டும் நிறைய பேர்ட்ட இருக்கும். நல்லா சிந்திப்பாங்க, கற்பனை வாதிப்பாங்கல்ல. கலை, இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? உங்களுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய ராசி அதிபதி கிரக பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். என்னை பொறுத்தவரை ரிஷபராசி பிறந்தவங்க இனிமே வாழ்க்கையில எது வந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. கரெக்டா மூவ் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம். நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டான பாதையா இருக்குது.
இனிமே இழந்தது எல்லாமே எடுக்கக்கூடிய தருணம் வரணும் உங்களுக்கு. என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இதுக்கு முன்னாடி விடுங்க, இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றியான பாதை, சிங்கமான பாதை. ஏன் சிங்கமான பாதை? அங்க யாரு இருக்குது? சூரியனும் சேர்ந்து இருக்கு. அப்ப சிங்கமான பாதையை பார்க்க போறீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஏன் பொது பலன் கொடுக்குறேன்? சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்க, திசா புத்தி. நீங்க பிறக்கும் போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் திசைகள் புத்திகள் மாறி மாறி வரும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு இந்த திசை வருது, இந்த புத்தி வருது, இதுக்கப்புறம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வெளிநாடு போக, வெளியூர் போக, படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த கிரகம் தான் உங்களுக்கு பலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் திசா புத்தி. இந்த வயசு வரும்போது இந்த கிரகம் இவருக்கு இந்த தன்மையை கொடுக்க போதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளி இயங்குதுங்க. அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகள் அந்த யோகமான பலனை கொடுத்துரும். எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க. எப்ப அந்த திசா நான் சொல்றேன் பார்த்தீங்களா, திசை புத்தின்னு அந்த வயசு வரும்போது கண்டிப்பா அதை தாண்டி தான் வரணும். பரிகாரங்கிறது என்ன? பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். அதான் நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், நிறைய ஜோதிடர், நிறைய கோவில் சார்ந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயிலை கொடுத்துருக்காங்க. இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இந்த தன்மையை மாறுதுங்கிறாங்க. அதான் ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எடுக்க துல்லியமா வரும். இப்ப இந்த ரிஷபத்துக்கு எது மாதிரி யோகம் கொடுக்க போறேன்? ஏன்னா ரிஷபராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் சிலதான் என்னுடைய வீடியோ பதிவு. ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கம். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு. நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர், எனக்கு ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுக்குறீங்க ரிஷபராசி நண்பர்கள். இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த உச்சமான சுக்கிரன் உங்களுக்கு என்ன யோகத்தை தர போறாரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார், கன்னிகா ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க உங்களுக்கு கும்பராசில. 11ஆம் இடத்துல மீன ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் 4 கிரகம் ஒரே பாகத்துல சஞ்சாரம் செய்வாங்க. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆவார். எப்ப? கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கு மேஷ ராசியில வந்து சஞ்சாரம் செய்வார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் அவரும் 11ஆம் பாவத்துல வந்து இணைகிறார். 4 கிரகங்கள் லாபஸ்தானத்துல சுக்கிரன் நிக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு எது வந்தாலும் இனி எதிர்த்து நீங்க அடிக்க போறீங்கிற தைரியத்தை நான் ஏன் சொல்றேன்னா இதுதான் காரணம். ஏன்னா சுக்கிரன் தாங்க அழுக்குக்கு காரகர். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஒரு மனிதருக்கு சுக்கிர பகவான் தாங்க. மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. சொகுசு காரு, சொகுசு பங்களா, எல்லாரும் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க, ஜாதகம் நோட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க. சுக்கிர புத்தி வந்துருச்சு, எதுவும் யோகம் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். நண்பர்கள், பழக்க வழக்கம், இது எல்லாமே நல்லா பிரம்மாண்டமாக சுக்கிரன் ஜாதகம் நல்லா இருப்பாரு. நீட்டா பேண்ட் சட்டை போட்டு நல்லா இன் பண்ணிக்கிட்டு ஜோக்கா போவாரு. அதுவும் சுக்கிர பகவான் தான். அதே மாதிரி பாருங்க, அந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சுக்கிரனுடைய கிரகம் இங்க பலமா இருக்கும். கலையெல்லாம் இவங்கதான், கலை இசை எல்லாமே சுக்கிர பகவான் நல்லா இருந்தா தான் பண்ண முடியும். கற்பனை கலை எல்லாமே சுக்கிர ஆதிக்கம் தான் பண்ண முடியும். சுக்கிர பகவான் வந்தாலும் திடீர் யோகத்தை கொடுத்து போயிட்டே இருப்பாருங்க. அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எங்கே வராரு? 11ஆம் பாவத்துல வந்து நிக்கிறாரு. நம்ம தொடர்ந்து மாத பலனுக்கு நல்லா நிறைய சப்போர்ட் பண்றீங்க. தமிழ் மாதம், ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றீங்க. எல்லா கிரக பேச்சுமே ரிஷப ராசி நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க, லாபத்துல வந்து நிக்குது. அப்ப எல்லாமே லாபம் தானே வரப்போகுது. இப்ப முதல் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? படிக்கக்கூடிய மாணவிகள் படிப்பு கல்வி டாப்ல போவாங்க. ரிஷப லக்னம், ரிஷப ராசி ரெண்டுக்கும் நான் சொல்றேன், படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போய் காட்டுவார். அப்ப கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு காட்டுறாரு, படிப்பு கல்வியில. அடுத்து திருமணம் நடக்காத அளவுக்கு திருமணம் முடிஞ்சிடும். திருமணத்துல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை,
திருமண வாழ்க்கையில கணவன் மனைக்குள்ள நிறைய பேர் மன வருத்தம் கண்டிப்பா இருந்துச்சு. போட்டி போராட்டமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திருமண வாழ்க்கையில இனிமே இருக்காது. திருமணத்துல ஒரு நிம்மதியான ஒரு தருணம் உண்டு. பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் சரி, இரண்டாவது திருமணம் சரி, இல்ல நிறைய பேர் திருமணத்தை பத்தி பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே சரி பண்ணிக்குவாங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அப்ப முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. என்னை பொறுத்தவரையும் இந்த ரிஷபராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும் ஆசை இருக்கும்ல. அவங்க எல்லாத்துக்குமே வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகத்தை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வருது வெளிநாடு வெளியூர் முகமாக. ஏன்னா வெளிநாட்டு கிரகமே சனி பகவான் சேர்ந்து இருக்காரு, செவ்வாய் பகவான். அப்ப வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றமா வருது பாருங்க ரிஷபராசி. என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோகத்துல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை, சம்பந்தம் இல்லாம உங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனையும் உங்க வேலையை விட்டு வெளில போய் சொல்லியிருப்பாங்க. நிறைய வேலையை விட்டுருப்பாங்க, வெளிநாட்டு வெளியெல்லாம் வேலையை விட்டுருப்பாங்க, இங்கே உள்ளவங்க வேலை உத்தியோகத்தை விட்டுருப்பாங்க. இனிமே அந்த வேலை உத்தியோகம் தடை கிடையாது. இனிமே நல்ல ஒரு அனுகூலம் வருது. வேலை உத்தியோகத்துல சூப்பரா டைமிங் வேலை செய்து பாத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் வருது வேலை உத்தியோகத்துல. அதே மாதிரி பாருங்க, நான் ஒரே கம்பெனில இருக்கேன், ப்ரமோஷனே கிடைக்கல. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எந்த ஒரு ப்ரமோஷன் வர மாட்டேது. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி கஷ்டப்பட்டதும் முன்னாடி போயிட்டாங்க, என்னால போக முடியல. அவங்க எல்லாம் இப்ப ப்ரமோஷன் வந்துடும். சுக்கரன் உச்சத்துல உட்காந்துருக்காருங்க, சூப்பரா கொடுத்துருவாரு யோகத்தை. ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரப்போது, அவ்வளவுதான். அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சொல்றேன், கண்டிப்பா எழுதுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்த ஒரு தடையும் வராது. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. படிக்கக்கூடிய மாணவர்களே எல்லாமே பெற்றோர் நல்ல பேர் எடுப்பாங்க, ஆசிரியர் நல்ல பேர், பெற்றோர் நல்ல பேர், நண்பர்கள்ட்ட நல்ல பேர், நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழக்கூடிய நேரம் வருது. பாத்துங்க, இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போகுது. நீங்க என்ன இழந்தாலும் சரி, இனிமே எடுக்க போறேன்னு சொல்லி காட்டுறார் சுக்கிர பகவான். சூறாவளி யோகத்துல உங்களுக்கு பலன் அப்படி சொல்லணும். நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இந்த பிளான் வச்சிருக்கேன், இன்னமே நடக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது, பாத்துக்குங்க. இது நான் கண்டிப்பா 100% நடந்தே தீரும். ஏன் வீடு வாங்கி நான் சொல்றேன், 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமான சுக்கிர பகவான் நீசபங்க ராஜயோகமா போடுறாரு. அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். நீங்க எதுவும் தேடி போவோம், கண்டிப்பா கிடைச்சே தீரும். பாத்துங்க, இதுல எந்த ஒரு தடையுமே வீடு இடத்து பூமியில உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன பத்தி ரிஷபராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையும் சரியாகும். நான் வீடை மாத்தணும், இடத்த மாத்தணும், பூமி மாத்தணும், கண்டிப்பா மாத்திங்க. நல்ல ஒரு யோகம் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். அதே மாதிரி உடல் பிரச்சனையுமே இருக்காது. மருத்துவ செலவு இல்லாம நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தந்தை தாய் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்கும். அவங்க எல்லாம் உடல் உபதை பெருசா வராது. அரசியல் ஃபீல்ட் தான் சாதிப்பாங்க. இப்ப அரசாங்க அரசியல்ல எதிர்பார்த்தா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் போது பாத்துக்கோங்க. அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. என்னை பொறுத்தவரை லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இதான் ஃபர்ஸ்ட் யோகம் ரிஷபராசி. மிகப்பெரிய லாட்ரி யோகம் கிடைக்க போதுங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த அதிபதி உச்சமாகிறார் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிற லாட்ரி யோகம்னா சுக்கிர பகவான் நல்லா வந்துட்டா லாட்ரி யோகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் கிடைச்சிடும். மெயினா பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும், உத்தியமான படிப்பாடு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். பெண்களுக்கு பாத்துக்கணும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன, வெற்றியான பாதை, சிறப்பான பாதை, ஒரு தரமான பாதை நோக்கி செல்றீங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ரியல் பிசினஸ், உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வருது உங்க பக்கம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க, நிறைய வாழ்க்கையில் நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா ஒரு விஷயம் நினைச்சுன்னா பிடிவாதம் அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். குடும்பம், ஃபேமிலி, அம்மா மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர் தான்.
ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள், தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு தைரிய குணம் இருக்கட்டும், என்ன கொஞ்சம் சுய நலங்கள் இருக்கும், தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி தான் சிந்திப்பாரு. இந்த எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. இனிமே குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை அமைச்சுப்பாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே யோகம் வருது உங்களுக்கு. என்னுடைய முதல் பாயிண்டா தான், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. சொந்த இடம் வாங்குற யோகமும் உங்களுக்கு வருது பாத்துங்க. சொந்த இடம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும். அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதலாம், தைரியம் எழுதுங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை வரப்போது பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது அரசாங்கம் சம்பந்தமாக. நிறைய அனுகூல சம்பந்தம், உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க, ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல போறீங்க. வீடோ இடமோ பூமி எல்லாம் யோகம் வருது. அதே மாதிரி வேலை உத்தியோகத்தை இடத்தை மாத்திரவங்க தைரியம் மாத்துங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வீடு இட மாற்றங்கள் இது எல்லாமே சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. திருமண தடை வராது. நீங்க திருமணம் நடக்கலாம், திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. வெளிநாடு வெளியுறவும் சூப்பரா இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து போங்க. எதுவுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. என்னைக்கு கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாமீன் போறது, நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனத்தை வைங்க. மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போறது எல்லாமே ஏன்னா சூரியன் உச்சமாகிறாரு. ஒரு சில பேருக்கு ஒரு சில மருத்துவ செலவு, ஒரு நிறைய செலவு உணர்ந்து காட்டும். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி இது மாதிரி சுப செலவா பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார். தொழில் மாற்றம், வேலை உத்தியோக மாற்றம் எல்லாமே உண்டு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ரோஹிணிஸ்ல பிறந்தவங்க. இந்த ரோஹிணில பிறந்த பாருங்க, எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும், தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் இருக்கும். இதுலையுமே குடும்பத்தை இவங்க தான் அன்பா எடுத்துப்பாங்க. ரோஹிணிஸ்ல பிறந்தா ஒரு அன்பான தன்மை, ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட்ட நிறைய உண்டு. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை யாருன்னா ரோஹிணிஸ்ல பிறந்த கண்டிப்பா இருக்கும். நிறைய உணவு சமைக்கிறது இவங்க மாதிரியா சமையல் பண்ண முடியாது. குடும்பத்தை அவங்க மாதிரி யாரும் ஒற்றுமை எடுத்துக்க முடியாது. ரோஹிணில பிறந்த குடும்பத்துக்கு ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. வீணா செலவு பண்ண மாட்டாங்க. நிறைய கற்பனை, கலை, இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பாருங்க இனிமேல் லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வருது. தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சுக்குவார். படிப்பு கல்வி நல்லபடியா வருது. இடம் வாங்குறது யோகம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது. அதே மாதிரி வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் நிறைய பேர் வந்திருக்கும், ஆல்ரெடி இனிமே வரும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபமா கொடுத்துருவாரு. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. திருமண வாழ்க்கை இனிமே எந்த ஒரு தடையுமே கிடையாது. இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை அமைச்சுக்கிறார். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு தைரிய குணம் இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. மிருகசீரத்துல பிறந்தா ஒரு தங்கமான குணம் இருக்கும். விடாமுயற்சித்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க தான். இனிமே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. 10ஆம் பதல உங்களுடைய நட்சத்திர அதிபதி போய் உட்காந்துருக்காரு. அப்ப வீடோ இடமோ பூமியோ தொழிலோ சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே அழகாக வருது. அதே மாதிரி பாருங்க ஒரு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே உங்க பக்கம் தேடி போகுது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி செல்ல போறீங்க. அதே மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.